நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் இந்த காலை பொழுதிலே உண்டாவதாக. கடவுளின் வார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்டு தியானப்போது வாசித்த நற்செய்தி பகுதி லூக்கா 16:22. இந்த தரித்திரன் மரித்தான், தேவதூதர் அவனை ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய்விட்டார்கள். ஐசுரவான் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்பதே. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திலும் இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய ஜீவனுக்காக சுகத்திற்காக ஆண்டவரை போற்றுவோம். போப்பாண்டவர் ஜான் பால் அவர்கள் வாழ்வை குறித்து சொல்லுகின்ற பொழுது, கடவுள் இந்த உலகத்திலே கிருபையாய் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த உலக வாழ்வு. இந்த உலக வாழ்வில் இருக்கின்ற பொழுது நித்திய வாழ்வுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அனுபவித்து மடிவதுக்கல்ல, நித்திய ஜீவனை குறித்து சிந்தனையோடு கரிசனையோடு உலகத்திலே அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்கு இந்த உலகத்திலே எந்த சொத்தும் சுகமும் கிடையாது. என்னுடைய சொத்து எல்லாமே பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன் என்பதே என்னுடைய சொத்து என்று அவர் மறைக்கின்ற பொழுது அவர் கூறியதாக அவருடைய அருளிலே வாசிக்க முடிகிறது. கிரேட் அலெக்சாண்டர் தன் வாழ்விலே அவர் செய்த ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் காலையிலே விழிக்கின்ற பொழுது அறையின் வெளியே ஒரு வேலைக்காரனை பணி என்னவென்றால், விழித்த உடனேயே கதவு திறக்கின்ற பொழுது சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் இன்றைக்கு மரித்தால் எங்கே போவீர் என்று சொல்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வியை அவர் காலையிலே கேட்ட உடனேயே அந்த நாளுக்குரிய கடமைகளை அவைகளெல்லாம் மிக உற்சாகத்தோடு செய்கின்ற ஒரு தூண்டுதல் வரும். அதே வேளையிலே மரணத்தை குறித்தும் ஒரு சிந்தனை காணப்படும். நித்திய வாழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்த அவர் தன்னை பக்குவப்படுத்துவதாக வரலாறு கூறப்படுகிறது. வாசித்த தியான பகுதியிலே இருவருடைய வாழ்வும் முடிவும் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஒருவன் எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்தான், அவனுடைய முடிவு பாதாளம். ஒருவன் இந்த உலகத்திலே துன்பங்கள் பாடுகளை அனுபவிக்கிறான், முடிவு நித்திய ஜீவன் என்பதை கடவுள் இங்கே கூறுவதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவான் எல்லாவற்றை அனுபவித்து ஏன் அவ்விதமாக அந்த முடிவுக்கு செல்ல வேண்டும் என்பதை சில காரியங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன? உலகத்தில் அவன் வாழ்ந்த பொழுது கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் தனக்காக மட்டும் அனுபவித்தான். பிறரை குறித்து எந்த ஒரு கரிசனை இல்லாதவனாக இருந்தான் என்பதை 19 முதல் 21 வருஷம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு நல்ல வாழ்வு கொடுக்கிறார், நல்ல பொருளாதாரம், நல்ல சுகம், நன்மைகள் கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதே போல உலகத்திலே தேவையோடு கஷ்டங்களோடு வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து அவர்களும் இந்த சுகத்தோடும் நல்ல வளத்தோடும் வாழ்வதற்கான வகைகளை நாம் கொடுக்க கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறார் என்பதை அவன் மறந்து போகின்றான். விலை உயர்ந்த ஆடை, நல்ல உணவு, சுகபோக வாழ்க்கை. ஆனால் தன்னை மட்டுமே அவன் கரிசனையாக கொண்டு வாழ்ந்தவன். பிறரை குறித்து எந்த விதமான கவலையும் கரிசனையும் இல்லை. அவன் வீட்டிலே ஒரு லாசரு என்று மனிதன் இருக்கின்றான். அவன் பசியிலே அதிகமாக கஷ்டப்படுகிறான். நாய்களோடு போராடி ஒரு நேர உணவை சாப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, அவன் வியாதியோடு கூட இருக்கிறான். சரீரத்திலே பலமான புண்கள், காயங்கள் இருக்கிறது. அதற்கு எவ்விதமான மருந்து போட அவனிடத்தை பணமில்லை, காயம் கட்டுவதற்கு தாதிமார் இல்லை. அவ்விதமாக வேதனைகளிலே துன்பங்களிலே இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதை கண்டும் காணாதவனாக எவ்விதமான உதவி செய்யாத ஒரு நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. பிறரை குறித்த எந்த கரிசனை இல்லாத ஒரு மனிதன். சல்வேஷன் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் வந்த பொழுது முதல் கொடுத்ததே சோப் சல்வேஷன் என்று சொல்வார்கள். அசிங்கத்திலே மிகவும் அழுக்கிலே காணப்பட்ட மனிதனை முதலாவது குளிப்பாட்டி, இரண்டாவது தேவையான பசி ஆற்றி, மூன்றாவது இறை வார்த்தையை சொல்லி அதன் வழியாக ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். நம்முடைய மிஸ்டரி வந்த பொழுது முதலாவது மனிதன் வாழ்க்கை தேவையான தூய்மையை கொடுத்தார்கள். பிற்பாடு பலவிதங்களிலே தேவையான உணவு, கல்வி, மருத்துவமனை இவைகளை கொண்டு கடைசியிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அதன் வழியாக இயேசுநாவுடைய அன்பை பறைசாற்றினார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மனிதன் எதை குறித்துமே
கவலை இல்லாமல் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மத்திய 25:35 முதல் இந்த பகுதி முழுவதும் பார்க்கின்ற பொழுது அவனுடைய ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பிலே சொல்கின்ற பொழுது, நான் பசியாக இருந்தேன், என் பசியை தீர்த்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், நான் வியாதியாக இருந்தேன், காண வந்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்று கடவுள் இங்கே சொல்லிக்கொண்டே போகிறார். எப்பொழுது இந்த சிறியரிலே, தேவையில்லை, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு செய்கிற உதவி என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி, வாருங்கள் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த அழியாத விண்ணரசுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஒரு கூட்டத்தை பாதாளத்துக்கு தள்ளுகின்றார். நீங்கள் இந்த உலகத்திலே எதையும் செய்யவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். விதமாகவன் முதலாவது செய்த தவறு, தன்னை மட்டும், தன் வாழ்வை மற்றும் எல்லாவற்றை அனுபவித்தான், பிறரை குறித்த கரிசனை இல்லை. இரண்டாவது சொல்கின்ற பொழுது, வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மோட்சம் நரகத்தை பற்றி எந்த கரிசனையும் அறியாமல் வாழ்ந்த ஒரு மனிதன். இப்பொழுது இருவரும் மறிக்கின்றார்கள். லாசரு ஆபிரகாம் மடியிலே காணப்படுகின்றான், இவன் அந்த பாதாளத்திலே கூக்குள் இடுகின்றான். எப்பொழுது சொல்லுகின்றான், அவருடைய கை விரலில் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து எனக்கு கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. உலக வாழ்வில் இருக்கிற பொழுது எந்த கரிசனை இல்லை. நம்முடைய வாழ்வுக்கு பின்பதாக ஒரு இறை வாழ்வு உண்டு, அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை அறியாமல் வாழ்ந்த ஒரு மனிதனாக பார்க்கிறோம். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்வோடு நம்முடைய வாழ்வு முடிவதில்லை, இதற்கு பின்பதாக ஒரு இறை வாழ்வு இருக்கிறது. அது 1000 ஆண்டு இறைவனோடு கூட இருக்கின்ற அந்த விண்ணரசின் பேற்றை பெறுவதற்கு ஆயத்தம் செய்யாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும். அது மட்டுமல்ல, மோட்சத்திலிருந்து நரகத்துக்கு செல்லவும், நரகத்திலிருந்து மோட்சத்திற்கு செல்லவும் முடியாது என்பதை அவன் சரியாக அறியாத ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மூன்றாவது அவன் தவறை சொல்கின்ற பொழுது அவன் அகந்தை மனம் கொண்டவனாக இருக்கின்றான். பாதாளத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் சொல்கின்றான், இங்கிருந்து ஒரு மனிதன் உலகத்திலே சென்று நற்செய்தி சொல்ல வேண்டும். பாதாளத்தில் இருந்த பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லாதபடிக்கு இங்கிருந்து மக்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கின்றார்கள், இந்த வேதனையை அனுபவிக்காதபடிக்கு என்று சொல்லுகின்றான். அப்படியானால் உலகத்திலே இருக்கின்ற ஊழியர்களை, கடவுளுடைய அடியாருடைய வார்த்தையை கேட்காமல் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய சித்தம் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பூலோகத்தில் சென்று இறை வார்த்தை சொல்ல கடவுளுடைய திட்டம் இல்லை. உலகத்திலே கடவுள் தீர்க்கர்களை, ஆசாரியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, உபதேசிமாரை ஆண்டவர் உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகின்றார்கள். முதலாவது, என்னால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய மனிதனை அவர்கள் நம்ப வேண்டும், அவர்களுக்குள் இருக்கிற இறை வார்த்தையை நம்ப வேண்டும். அவ்விதமாக என்னால் அனுப்பப்பட்ட மனிதனையும் நம்பாமல், இறைவார்த்தை நம்பாமல் இங்கிருந்து ஒருவன் சென்றாலும் நம்ப முடியாது என்று கடவுள் சொல்வதை பாருங்கள். எனவே உலகத்தில் இருக்கின்ற பொழுது அங்கிருக்கிற இறை மக்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும். அவர்களை நிசாரமாக நினைத்து அவளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இறை வார்த்தையை இவனும் உடைய சகோதரரும் தள்ளினார்கள் என்பதை திருமறையை வாசிக்க முடிகிறது. 3ஆம் கற்பனைக்கு விரோதமாக தவறு செய்தார்கள். 10 நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் சொல்கின்ற பொழுது 10 நாளே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை, ஞான பிரசங்கத்தை கேட்டு அதை கற்று அதை வாழ்க்கையை அபியாசப்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற கற்பனைக்கு விரோதமாக இவனும் உடைய சகோதரரும் பாவம் செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, காலம் கடந்து இறைவனை நினைக்கின்றான். உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னை குறித்தும் சகோதரை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் எந்த கரிசனையும் இல்லை. இப்பொழுது பாதாளத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சிந்தனையே வருகின்றது. பஸ்ஸு, ட்ரெயின் இருக்கிறது, போன பின்பு அந்த பஸ்ஸை பிடிப்பதற்கு ஓடுவதை போன்ற ஒரு சூழல். இதுவாக அவன் தவறு செய்தபடியினாலே அவனுடைய வாழ்வு பயங்கரமான அந்த பாதாளத்தில் அவன் தள்ளப்படுவதை பார்க்க முடிகிறது. அதாவது லாசருவும் கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு எந்த சூழ்நிலை இல்லாத பொழுதும், அவர் நம்புவதற்கு எந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே அவன் கடவுளை முழுமையாக நம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியான உணவில்லை, தங்க இடமில்லை, சரீரத்திலே புண்கள், காயம், வேதனை, நாற்றம். இந்த சூழல்
கடவுளத்திலே செல்வதற்கும் கடவுளை நம்புவதற்கும் அசாதாரணமான ஒரு சூழல். வேதனையிலே கஷ்டங்களில் இருக்கிற மனிதன் பல வேளையிலே கடவுளை தூஷிப்பான், திட்டுவான். பெற்றோரை கூட பலமான வார்த்தையினாலே திட்டுகிற சூழ்நிலையிலே பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் மத்தியிலே இறைவனை சார்ந்திருந்த ஒரு சூழலை பார்க்கிறோம். எனவே தான் மரித்த பொழுது ஆபிரகாம் மடியிலே அவன் இருக்கிறதை காண்க முடிகிறது. ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது முழுமையாக நம்பி அவன் கடவுளிடத்திலே வந்தான். விசுவாசம் அவனை நீதிமானாக மாற்றப்பட்டதாக திருமறையிலே வாசிக்கிறோம். எனவே அந்த ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசரு கடவுளை ஆழமாக விசுவாசித்தான். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை, ஆழமான பற்றுறுதி கொண்டான். எனவே அந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அதனாலே அவன் பாவ மன்னிப்பை பெற்றான். விசுவாச உறுதி அவனை அந்த நிலைவாழ்வு ஆபிரகாம் மடியிலே கொண்டு சேர்த்ததாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:31-32 வாசிக்கின்ற பொழுதும், ஆண்டவரை ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. இவன் அந்த கடவுளை துன்பங்கள் பாடுகள் மத்தியிலே விசுவாசித்து அதன் வழியாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் அடியிலே மகிழ்ச்சியோடு கூட இருந்தான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே இந்த காலவிலே கடவுளுக்கு சொல்லுகிற காரியம், உலகத்திலே இருக்கின்ற பொழுது நித்தியத்தை குறித்த ஒரு கரிசனை, நித்தியத்தை குறித்த ஒரு சிந்தனை நமக்கு தேவை. எபிக்யூரியஸ் மக்களைப் போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று வாழ்கிற மக்கள் ஏராளம். நித்திய வாழ்வை குறித்து கரிசனையற்ற மக்கள் ஏராளம். எபிரேயர் 2:4-5 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது என்று எவரி ஆக்கின்னு சொல்லுகின்றான். உலக வாழ்விலே ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இவளை குறித்த ஒரு கரிசனை கொண்ட மக்களாக இந்த வாழ்வை தருகிற இயேசுநாதரை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளவும் நம்பவும் அவருக்கு அர்ப்பணித்து வாழவும் கடவுள் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பெற்ற நன்மை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாழ்வு, நாம் பெற்ற ஆசீர்வாதம், விடுதலையின் வாழ்வு, நம்பிக்கையின் வாழ்வு, நித்திய ஜீவனின் வாழ்வை உலகத்திலே அறியாமல் இருக்கிற மக்கள், வேதனையிலே துன்பத்திலே இருக்கிற மக்கள், இயேசுதான் வழி, இயேசுதான் ஒளி, இவரிலே நிலைவாழ்வு உண்டு என்ற நற்செய்தியை பெற்ற நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மக்கள் என்பதை மறந்து விடாதபடிக்கு உலக வாழ்விலே நாம் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தவும் பிறருக்கு அந்த நற்செய்தியை சொல்லவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ எல்லாமல் இறைவன் தம்முடைய ஆவியானோரை கொண்டு நம்மை சக்திப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி வாழ செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இந்த உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகை மட்டும் இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல நிலை வாழ்வை தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.